பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் வளர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை பார்க்கிறோம். நாம் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும். நமக்கு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொன்றிடம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி எவ்வளவாய் வாஞ்சிக்கிறோம். ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு 4, 5, 6 மாசத்துல அந்த பிள்ளை பிறண்டு படுக்கணும், தவழணும், உட்காரணும், நடக்கணும், பேசணும், அப்புறம் இப்படி பல காரியங்கள் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி. கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் கூட நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்றைக்கு இருந்த மாதிரியே அப்படியே இருக்கிறேன், அன்னைக்கு எப்படி இருந்தனோ அப்படியே தான் இன்னைக்கும் இருக்கிறேன் அப்படின்றது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சி அல்ல. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா, நாங்கள் எல்லாம் 30 வருஷமா நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைய விட இன்றைய சூழ்நிலை இன்னும் மோசமாக தான் இருக்கும். ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு கூட தேவ அன்பு, அவங்கக்கிட்ட தேவனிடத்தில் இருக்கிற அன்பு அதிகமாக இருந்திருக்கும். முந்தின அன்பை விட்டவர்களாகத்தான் இன்றைக்கு அநேகர் நாம் பார்க்க முடியும். ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இல்லாது பாருங்க. சத்தியத்தை நம்ம அறிகிற ஒரு வாஞ்சை இருக்கும்போது ஒரு வளர்ச்சி நம்ம இடத்துல காணப்படும். அதை கை கொள்ளுகிறது வரும்போது இன்னும் அதிக அடுத்த ஒரு லெவல், அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய லெவல், நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி பெருக ஆரம்பித்திருக்கிறோம். ஆகவே இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் வளரணுமா, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வளரணுமா, உங்க வளர்ச்சி இருக்கணுமா. ஏன்னா பவுல் பேதுரு இதை மிக அருமையாக வளர்ச்சியை குறித்தவர் இதை முடிக்கும்போது கூட சொல்லுகிறது நீங்க பார்க்கலாம். அந்த 2 பேதுருல அவர் எழுதுவார் பாருங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே கடைசி வசனத்தில் சொல்ல, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்போ ஒரு வளர்ச்சி நமக்குள்ள இருக்க வேண்டும். அந்த வளர்ச்சி, அப்போ அந்த வளர்ச்சி வேணும் அப்படின்னா, நீங்க வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்றை செய்யுங்கள். என்று செய்ய வேண்டும், புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல. அப்படின்னா ஒரு புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அதற்கு அது எப்படி ஒரு தன்னுடைய ஆகாரத்திற்கு வாஞ்சையாக அழுது பாருங்க. இப்போ நம்ம பெரிய ஆளாக ஆக திரும்ப பாருங்க, சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் நம்ம அப்படியே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனால் அந்த குழந்தை ஒன்று பாருங்க, இந்த குழந்தை அது தன்னுடைய ஆகாரத்திற்காக அழ தொடங்கிவிடும். தன்னுடைய தேவைக்கு அது சொல்ல தெரியாது, பட் அது அழ தொடங்கி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுக்காக தான் அவர் புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துவதனுடைய முக்கியமான நோக்கத்தை நாம் பார்க்கிறோம். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல அப்படின்னு சொல்றார். அப்போ நமக்கு ஒரு ஒரு த்ரஸ்ட் இருக்க வேண்டும், ஒரு தாகம் இருக்க வேண்டும், ஒரு வாஞ்சை இருக்க. எது மேல? திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அப்போ ஆண்டுடைய வார்த்தையின் மேலே நாம் வாஞ்சைகள் நிறைந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நமக்கு அந்த வாஞ்சை நமக்குள்ள பெருக வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின் மேல வாஞ்சி இருக்க வேண்டும். தேவ வார்த்தைகளின் மேல வாஞ்சி இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தை எப்படி, ஆண்டுடைய வசனம் இந்த அண்ட சராசரம் படைக்கப்படுவதற்கு பயன்படுத்தப்பட்டதோ, ஆகவே தான் யோவான் எழுதும் பொழுது சொல்ற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தையில ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தை
அந்த வார்த்தை மனுஷருக்கு ஒடியா இருந்து இப்படி வார்த்தையை குறித்து கொடுக்கறத பார்க்கிறோம். தேவ வசனத்தின் மேல நமக்கு ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளின் மேல ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை நம்ம தேவன் பேர்ல இருக்கிற வாஞ்சையே எதுக்குதான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த தேவன் பேர்ல இருக்கிற வாஞ்சை எதுக்காக இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், இந்த உலகத்திற்காகத்தான் ஆண்டவர் மேல வாஞ்சை இருக்கும். அப்படி சொல்லல, அவர் நம்ம வளர்ச்சிக்காக வாஞ்ச வேணும் அப்படின்றார். அதாவது ஆண்டவர் மேல ஒரு தாகம் எதுக்காக தாகம், எதுக்காக மட்டும் தாகமா இருக்கக்கூடாதுன்னா, ஏதோ இந்த உலகத்துல அது இது கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக மட்டும் தாகம் அடைஞ்சிட்டு இருக்கக்கூடாது. இதுக்காக மட்டும் ஆண்டவர் தேடக்கூடாது. உங்க ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ச்சி அடையும்படிக்கு, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அடையும்படிக்கு நம்மிடத்துல தாகம் இருக்க வேண்டும். அப்போ ஒரு வாஞ்சை இருக்கணும் நமக்குள்ள. நம்ம அடுத்த லெவலில் இன்னும் வளர வேண்டும், இன்னும் வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு தாகம் ஏற்படும். அந்த வளர்ச்சிக்கு தேவை திருவசனமாகிய ஞான பாலின் மேல, களங்கமில்லாத ஞான பாலின் மேல வாஞ்சை இருக்க வேண்டும். அந்த வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது, இந்த வசனத்துல என்ன சொல்றாரு. அப்போ கர்த்தருக்கு மகிமை. அப்போ அந்த வளர்ச்சியை நாம் அடைவதற்கு தேவ வசனத்தின் மேல் நமக்கு ஒரு தாகம் ஏற்படும் என்று சொன்னால், நமக்கு ஒரு வாஞ்சை ஏற்படும் என்று சொன்னால், நிச்சயமாகவே அடுத்த லெவலுக்கு நாம் வளர்ச்சி அடைவது மிக மிக நிச்சயம். அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாடி இன்றைக்கு நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது தான், யாரெல்லாம் தேவ வசனத்திற்கு தங்களை இடம் கொடுத்த ஆண்டவரே இந்த வார்த்தை. அதனால தான் சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், ஆண்டவரே உடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லுவார். வேத வசத்துல அதுல இருக்கக்கூடிய அந்த ரகசியங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏன்னா அந்த வசனங்கள்ல இருக்கக்கூடிய வாஞ்சைகளுக்குள்ள நீங்க உள்ள என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியும் வளர ஆரம்பித்து விடும். உங்களை அறியாமலே நீங்கள் ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடைகிறதை நீங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டுமாகவே ஒன்று செய்வோம். ஆண்டுடைய வசனத்தை, ஆண்டுடைய சத்தியத்தை நாம் வளர அறிவதற்கு, நம்ம ஒரு வளர்ச்சி அடைவதற்கு திருவசனமாகிய ஞான பாலின் மேல வாஞ்சையை காண்பிப்போம். ஆண்டவரே அதிகமாய் நான் உடைய வேதத்தை ஆராய்ந்து அறிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை ஆராய்ந்து அறிந்தவர்கள் நற்குலசாலிகளாய் இருக்கிறார்கள் என்று நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் நமக்குள்ள ஒரு ஸ்பிரிச்சுவல்ல ஒரு மாற்றம் வரும். நம்ம எந்த அளவுக்கு திருவசனமாகிய ஞான பாலின் மேல வாஞ்சியா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மாற்றங்கள் வரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத நம்ம உணர முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இதுவரை ஒருவேளை வசனத்திற்கு மேல சிலருக்கு உலகத்தின் மேல் இருக்கிற பற்று நிமித்தம் ஆண்டவரை சாருக்கிறத விட ஆண்டவர் மேல இருக்கிற பற்று நிமித்தம் வசனத்தை அதிகமா தியானிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னா அவரோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் இந்த பூமியிலே சாட்சியாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆண்டவர் எடுத்து நம்மை நிறுத்துவார். அவருக்குள் நாம் வளருகிறவர்களாக காணப்படுவோம்.